ஓஷோ எழுதுறாருங்க, தவறு செய்யும் பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு தண்டிக்க தெரிகிறது, தன்னை தண்டிக்கும் பெற்றோர்களை குழந்தைகளுக்குத்தான் மன்னிக்க தெரிகிறதுன்னு எழுதுறாங்க. என்ன சொல்லுங்க இது? இந்த குழந்தைகள் இறைவனால் கிடைக்கப்பெற்ற எவ்வளவு பெரிய பொக்கிஷம். கெட்ட வார்த்தை சொல்லிட்டே இருப்பாராம் ஒரு தகப்பன். எப்ப பார்த்தாலும் குழந்தைய கெட்ட வார்த்தையை திட்டிட்டு இருப்பாராம். போய் குருநாதர் கிட்ட சொல்லியிருக்கான், என் வாழ்க்கையில மாற்றம் வேணும், எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க. அவர் என்ன சொன்னாரா, சரி நீ கெட்ட வார்த்தை சொல்லிட்டு என்ன பண்ற, நான் மன்னிப்பு கேட்டுறேன், கெட்ட வார்த்தையில திட்டிடுறேன், என்ன பண்றதுன்னு தெரியல, என் நிலையில இருக்க மாட்டேங்கிறேன். உடனே குருநாதர் சொன்னாராம், ஒரு அட்டை எடுத்துக்க, எல்லாத்துலயும் ஆணி அடிச்சிரு, ஆணி அடிச்சு அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு வா. நான் சரி, ஆணி ஒவ்வொரு கெட்ட வார்த்தை சொல்லும் போது ஒரு ஆணி, அடுத்த நாள் எல்லா ஆணியையும் எடுத்துட்டு போனானா, அந்த அட்டை கொண்டு வந்தாராம் குரு. ஆணி அடிச்ச, ஆணி எடுத்துட்ட, ஆனால் ஆணியால் அடிக்கப்பட்ட காயம் இருக்குல்ல, அந்த அட்டையில் அப்படியே இருக்குங்க. நம்ம வீட்லயே நிறைய இருக்குது அப்படி. நல்லா திட்டிரும், அப்பா அப்பா அடிச்சிட்டனா, அப்பா திட்டனா, அடிச்சு அடிச்சு ஓஞ்சி போயிட்டு வெளியில போயிட்டு வந்துட்டு அப்பா ஒரு டயலாக் சொல்வாரு வைஃப் கிட்ட, எங்க அவன் தூங்குறான், மனசாராது, அடிச்சிட்டேன், அப்படி தப்பு பண்ணா எழுப்பவன, அவன் தூக்க கலத்துல வருவான், வேணாங்க அப்பா இந்த தப்பை இனிமேல் பண்ணக்கூடாது, சரியா? சரிப்பா. அப்பா அடிச்சிட்டனா, சரி வா பைக் சாவி எடுத்துட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். நீங்க நினைச்சு பாருங்க, உங்களை யாராவது அடிச்சுட்டு பைக் சாவி எடுத்துட்டோம் ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் அப்படின்னு போமா? குழந்தை வேணாம்ப்பா, ஏய் சொல்றல வாடா, சரிப்பா. சொல்லை சொல்லுகின்ற பொழுது மிக மிக கவனமாக கணவன் மனைவியிடத்திலும், மனைவி கணவனிடத்திலும், குழந்தைகளிடத்தில், பெற்றோரும் பெற்றோர் குழந்தைகளிடத்திலும், ஆசிரியர்கள் குழந்தைகளிடத்திலும், மேடை பேச்சாளர்கள் பொதுமக்களிடத்திலும் மிக மிக கவனமான சொல்லை